Hello everyone, welcome to Adra Designers. ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியலில் இன்றைக்கி செயின் ஸ்டிச் தான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கப்போ செயின் ஸ்டிச் நீங்கள் இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது டிசைன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த டைரெக்ஷன் ஈஸியாக ஃபீல் ஆகுதோ அந்த டைரெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற எல்லா டைரெக்ஷன்லேயுமே அதை நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக நீட்டான ஃபினிஷும் கிடைக்கும், பெட்டராக ஹேண்டில் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ அந்த செயின் ஸ்டிச்சோட சைஸும் ஈவனாக இருக்க மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அதே செயின் ஸ்டிச்சை சின்ன சின்னதாகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஷேப்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா டிஃபைன்டாக இருக்கும் சின்ன சின்ன செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணால். ஸோ இதே டெக்னிக் நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அதுலேயுமே உங்களுக்கு நீட் ஃபினிஷ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த லூப் ஃபார்ம் ஆகுறப்போ அது ப்ராப்பர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லூப் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணிட்டோம்னா அதில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி தெரியுது பாருங்கள், ட்விஸ்ட்டாக இருக்கும், லூப் ஷேப் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதுவே நீங்கள் ப்ராப்பர் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களோட அந்த செயின் லூப் நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவுமே நீங்கள் பிகினர் ஸ்டேஜ்லேயே எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறப்போ எந்த சைடு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் லெஃப்ட் டு ரைட் ட்விஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் நீடில், சம்டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட் ட்விஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே நீங்கள் கீழே த்ரெட் ட்விஸ்ட் பண்ணுற டைரெக்ஷனை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டிசைனில் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களால் அதை இன்னும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்கள் டிசைன் நீட் ஃபினிஷோடு இருக்கும். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.